ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் டிஆர்பி பிஇஓ எக்ஸாமுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது டிஆர்பி பிஇஓ எக்ஸாமுக்காக நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கணும் உங்களுக்கு வில்லிங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா ஒரு லிங்க் இருக்கும். அந்த டெஸ்ட் சீரிஸோட லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பேட்ச்சில் எப்படிலாம் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், எந்த மாதிரி டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு ஓகே அப்படி இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட் எவ்வளோ சார் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4000 வச்சுருந்தேன். அது வைக்கும்போது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னதுனால நம்ம என்ன பண்ணோம், 1000 rupees கம்மி பண்ணி 2999 rupees வச்சுருக்கோம். உங்களுக்கு வில்லிங்காக தான் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மார்க்கை கெயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஓ எக்ஸாம் அன்றைக்கி நடக்கக்கூடிய நாட்களில், அதாவது என்றைக்கு பிஓ எக்ஸாம் நடக்குதோ அன்றைக்கி அந்த எக்ஸாம் ஹாலில் ஒரு சில மேஜராக ஒரு 3 மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த 3 மிஸ்டேக்ஸை நாம் என்னன்றது நம்ம இந்த இடத்துல சுட்டி காமிச்சு அதை நம்ம பேச போகிறோம். இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுடைய மார்க்கை கண்டிப்பாக ஒரு 2லேருந்து ஒரு 3 கொஷின்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சார் 2 கொஷின் தான் சார், அதெல்லாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்டா சார் அப்படின்னு நினைக்காதீங்க. கடைசி நேரத்தில் ஒரு கொஷின் கரெக்டாக போட்டதுனால உங்களுடைய ஜாப் கிடைச்சிருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு கேள்வி கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அதுக்காக சொல்லிக்கிறேன். அதனால் இது காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லும்போது ஒரு கேள்வி 2 கேள்வின்னு தெரியாது. எப்போவுமே நம்ம எப்படி நம்முடைய எக்ஸாம் பெட்டராக பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நம்ம என்ன பண்ணணும், கம்மி பண்ணிக்கினாலே போதும். கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வருன்றது எல்லாருக்குமே தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு நாளன்று நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறுகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் மிகப்பெரிய ஒரு மேஜராக எல்லாரும் செய்யக்கூடிய 3 மிஸ்டேக்ஸை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. ஓஎம்ஆர் ஷீட் ஹேண்டில் டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது என்ன சார் ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னா நல்லாவே தெரியும். பிஓ எக்ஸாம் ஃபஸ்ட் நடத்தும் போது ஆன்லைன் எக்ஸாம் நடத்துகிறாங்க. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் நடத்துகிறாங்க. இந்த ஓஎம்ஆரில் நடத்தும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க கேண்டிடேட்ஸ். என்னென்னா அந்த ஓஎம்ஆரை எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு தெரியாமல், அதுக்கப்புறம் பார்த்தா ஓஎம்ஆரில் ஒரு சடனாக ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா அடுத்த ஒரு 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைண்டே எங்கேயுமே போகாது. ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிகினிங் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ராங் பண்ணிட்டோம். அப்போ அந்த மிஸ்டேக்ஸே தான் இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் உங்களுடைய ஓஎம்ஆரில் மிஸ்டேக் ஆச்சுன்னா ஸோ அதை பற்றி கேர் பண்ணிக்காதீங்க. பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் ஓஎம்ஆர் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது அதுக்கான நெகட்டிவ் மார்க் மட்டும் அவங்க லெஸ் பண்ணுவாங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. எக்ஸாம் நல்லபடியாக பண்ணிட்டாலே நம்ம அந்த நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் அது நிவர்த்தி செஞ்சிடும். அதுக்காக சொல்லிக்கிறேன். இந்த ஓஎம்ஆரை ஹேண்டில் பண்ணுறது நிறைய டெக்னிக் இருக்குது. ஏன் சார் ஓஎம்ஆர் நம்ம அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 10வது கொஷினுக்கு நம்ம ஏன்னு நம்ம கொஷின் பேப்பரில் ரீட் பண்ணியிருக்கோன்னா அது சடனாக என்ன பண்ணோன்னா 11th கொஷினை நம்ம ஏன்னு இல்லை பி நம்ம சின்னு மார்க் பண்ணிவிடுவோம். அப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்கால் என்ன இருக்குன்னா ஒரு 2-3 கொஷின்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். அப்போ இந்த 2-3 கொஷின்ஸ் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் இந்த பிரச்சனையை இந்த ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியும். இல்லை சார் எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களையே அறியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேள்வினாலும் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்காக என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு ஓஎம்ஆரில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆரை பொறுத்தவரை நிறைய பேருக்கு ஒரே விதமான ஒரு ஓஎம்ஆர் ஷேடிங் பண்ணுறாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் ஷேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். சார் இது எப்படி சார் டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் கொஷின் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணணுன்னா டைம் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 5 செகண்டே கூட ஒரு கொஷின்ஸ்க்கு வேஸ்ட் ஆகணும் அப்படி வச்சிங்கன்னா ஒட்டுமொத்த 150 கொஷின்ஸ் இருக்குது. அப்போ 150 கொஷின்ஸ் இருக்கும்போது ஒரு கொஷினுக்கு 5 செகண்ட் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பார்த்துங்க. அப்போ அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதுக்காக சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 கொஷின்ஸ் கொஷின் பேப்பர் நல்லா ரீட் பண்ணிட்டு 50 கொஷின் ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா கீப்பப் பண்ண முடியும். இந்த சொல்லி இருக்கக்கூடிய மெத்தடை உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு தான் முன்னாடி ஓஎம்ஆர் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய டெக்னிக் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு டெஸ்ட் எழுதும்போது சரி நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோம், சரி ஓகே இது செட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 150 கொஷின்ஸ் இருக்குன்னா 100 கொஷின் மேலே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு இம்ப்ரெஷனாக கொடுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய மார்க் கெயின் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். அதில் மல்டிபிள்
அந்த மாடலை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஓஎம்ஆர் வந்து பிஃபோர் நம்ம எக்ஸாம் வந்து செக் பண்ணி பார்க்கணும், அதுக்காக சொல்லிக்கிறேன். அதனால் ஓஎம்ஆர் டெக்னிக்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் எவ்வளோ நேரம் எப்படி படித்தாலும், அந்த இயர் ஃபுல்லாக படித்தாலும் அந்த 3 மணி நேரம் சரிங்களா, அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய மார்க்கு தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதுக்காக சொல்லிக்கிறேன், ஓஎம்ஆரில் வந்து தயவு செஞ்சு மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓஎம்ஆர் நிறைய ஹேண்டில் பண்ணுற டெக்னிக் இருக்குது, நிறைய யூடியூப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க, அதை வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மிஸ்டேக் மேஜராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும், எக்ஸாம் சென்டர் வந்து எல்லாருக்குமே தெரியும், வேணும்னே சரிங்களா. நிறைய பேர் இப்போ சொல்லியிருக்காங்க, நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட படிச்சிருக்கீங்க, டிவியில் கூட வந்திருக்கோம். எக்ஸாம் ஹாலுக்கு வந்து போகும்போது பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, இல்லை நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து. இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, நம்ம ஒரு பெரிய ஒரு எக்ஸாமாக படிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அவ்வளோ எக்ஸாக்டான டைமுக்கு போனோம், ஒரு 1/2 hour இல்லை ஒரு 10 minutes பிஃபோராக போகிற மாதிரி நம்ம போயிடணும். அதுக்காக சொல்லிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்றைக்கி எக்ஸாம் நடக்குதுன்னா அன்றைக்கினா அந்த எக்ஸாம் சென்டர் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க எங்கே இருக்குன்னு. அட் த சேம் டைம் உங்களுடைய லொக்கேஷன் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அது நல்லா வாட்ச் பண்ணிக்கணும். அந்த டிஸ்டன்ஸை வந்து எவ்வளோ நேரத்தில் நம்ம போக முடியும் அதெல்லாம் நம்ம கவனித்து நம்ம எக்ஸாம் சென்டர் போகணும். அதுக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது எக்ஸாம் க்ளோஸ், கேட்டு மூடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு மன பதட்டமாக இருக்கும். அட் த சேம் டைம் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னாடியே போயிடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக சொல்லிக்கிறேன். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி பழக்கத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்கன்றதுக்காக இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம இயர் ஃபுல்லாக படிக்கிறதாலும் எதுக்கு, எக்ஸாம் போய் எழுதணும். அப்போ எக்ஸாம் எழுது முன்னாடியே போயிட்டாவே என்ன பிரச்சனை, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுல்ல. அதுக்காக சொல்லிக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எக்ஸாம் வந்து எழுதுறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சென்னை, அதுக்கப்புறம் பார்த்தோம் சில பெரிய சிட்டியில் வந்து எக்ஸாம் எழுதும்போது ஒரே பேரில் வந்து 2-3 ஸ்கூல்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த அட்ரஸ் வந்து மாறி போயிட்டு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி போகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்டியில் செக் பண்ணும்போது பின்கோட் நம்பர் வந்து செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா, கரெக்டாக மேட்ச் ஆகுதா, அந்த பின்கோட் நம்பர் டு பின்கோட் நம்பர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே பேரில் வந்து 2-3 ஸ்கூல் வந்து கண்டிப்பாக இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சிட்டிஸில் வந்து பார்க்கும்போது கிராமத்தில் வந்து இருக்காது, ஆனால் சிட்டி பிளேஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பின்கோடோடைய அது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு பார்க்குறது ரொம்ப 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 முக்கியம். அதுக்காக சொல்லிக்கிறேன். அடுத்து பாருங்கள், 3வது பாயிண்ட்டாக நம்ம என்ன சொல்ல போகிறோம், மேஜர் மிஸ்டேக்ஸாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவையில்லாத சிறு சிறு தவறுகள். அதாவது என்ன சார் தேவையில்லாத சிறு சிறு தவறுகள் அப்படின்னா, இப்போது ஓஎம்ஆரில் வந்து இப்போ ஒரு கேள்வி சரிங்களா, அதாவது எப்படி 10வது கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 11வது கொஷின் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணிட்டேன். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை முழுமையாக படிக்காமல் இருக்கிறது. இப்போ எப்படின்னா ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்வருவற்றில் எது எவை சரியான கூற்று அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ இந்த கொஷினுடைய என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டைரக்டான கொஷின்ஸு. பின்வருவற்றுள் கூற்றுகளில் எது எவை சரியானவை அல்லன்றது பார்த்திங்கன்னா இங்கே இடத்துல என்ன மீன் சொல்லியிருக்காங்கன்னா, தவறான கூற்று வந்து என்னன்னு கேட்டுருக்காங்க. தவறான கூற்று ராங்கான ஸ்டேட்மெண்ட் வந்து எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கொஷினுடைய இன்டைரக்டான கொஷின்ஸ் வந்து நல்லா கவனிக்கணும் சரிங்களா. அதாவது கேள்வி வந்து எதிர்மறையாக கேட்பாங்க. நம்ம படிக்கும்போது என்னன்னா நேரடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண ஆன்சர் மார்க் பண்ணிடுவோம். ஆனால் அதுதான் மிகப்பெரிய தப்பு. அப்போ கேள்வியை வந்து பார்த்தோன்னா முழுமையாக படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கேள்வியை முழுமையாக படித்து தான் ஆன்சர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் ரிலேட்டடாக, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக வரும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட்டு கேட்டுக்கிறாங்களா அமௌண்ட்டு கேட்டுக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஆன்சரும் அங்கே ஆப்ஷன் இருக்கும், அமௌண்ட்டுக்கான ஆன்சரும் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்றது முழுமையாக படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணும் பட்சத்தில் செய்யும் பட்சத்தில் பார்த்தோம் உங்களுடைய மார்க்கு, உங்களுடைய ஸ்கோரிங் வந்து 2லேருந்து 3 கொஷின் கண்டிப்பாக கெயின் ஆகுன்றது மிகப்பெரிய ஒரு உண்மை. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. நிறைய பேர் வந்து கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி நான் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு நல்லாவே தெரியும், அந்த கொஷின் நல்லாவே தெரியும், நான் போட்டு வந்தேன், ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக நான் பிஏ ஷேர் பண்ணிட்டேன், இல்லை 11ல் பதிலாக நான் 10ல் போய்ட்டு ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தப்பை வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னாடியே ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறோம். இதில் சொல்லியிருக்கக்கூடிய மேஜர் 3 மிஸ்டேக்ஸை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம பிரச்சனையை நம்ம பேசலை. இந்த மிஸ்டேக்கால் கண்டிப்பாக உங்களுடைய மார்க்கை வந்து டிகிரிஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமே எழுத முடியாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மேஜர் 3 மிஸ்டேக் வந்து பண்ணாமல்
அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதணும். அதுக்காக சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது, ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் பேட்ச்சு உங்களுக்கு எங்கே நம்பிக்கை இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிங்க. அதாவது சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.